தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் முதலாவது அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு அப்போஸ்தல பட்டத்தின் ஊழியத்தை செய்தார். அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுது, உலகத்துக்குள்ளே அனுப்பும் போது சொன்னார், நான் ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன் என்றால் நீங்கள் உங்கள் ஜீவனை குறித்து பயப்பட வேண்டாம். நீங்கள் போகும்போது பிரயாணத்துக்கென்று பைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். பைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால் எழுத்தின்படி பைகளா? அல்ல, எழுத்தின்படி பைகள் அல்ல. ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பணப்பை இருந்தது. அதை யூதாஸ்காரியோத் வைத்திருந்தார். இவர்களும் அதை அறிந்திருந்தார்கள். அதனால் எழுத்தின்படி அவர் பையை குறித்து சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் ஊழியத்தின் பாதையிலே அவருடைய அப்போஸ்தல கட்டளையை ஏற்று போகும் பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டியதும் என்னதென்று நீங்கள் அறிந்திருக்க தேவையில்லை. ஆவியானவர் உங்களை கொண்டு இடைப்படுவார் என்ற ஒரு தைரியமான வார்த்தையோடு அவர்களை அனுப்புகிறார். இதுதான் அவர்களுக்கு கொடுத்த அப்போஸ்தல கட்டளை. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல மனுஷரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை உபதேசம் பண்ணுங்கள். ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறார். அடியேனும் கூட ஊழியத்தின் பாதையிலே பிரயாணிக்கும் பொழுது நாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் நமக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நம்முடைய பாதையை செவ்வையாக ஆக்கி நம்மை ஊழியத்தின் பாதையிலே ஜெயமாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகளின் நடுவே, கஷ்டங்களின் நடுவே, பிரயாணத்தின் இடுக்கணின் நடுவே தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். அனுக்கிரகமான காரியங்களை செய்து கொடுக்கிறார். மனுஷர் தயவு, தேவ கிருபை என்று எல்லாவற்றையும் அருளுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பதற வேண்டிய அவசியமில்லை. அவரை விசுவாசிக்கக்கூடிய நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.